இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் வந்து ஹேண்ட்லலாம் ஒரு வேவ் டிசைன் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் சேர்த்து. ஸ்டிச் பண்ணி நம்ம தேவையில்லாத கிளாத்தெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இது நல்ல பக்கம் வச்சுருக்கேன் நான் இப்போது. வச்சுட்டு நம்ம ஒரு 2 இன்ச் அளவில் வந்து கேன்வாஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து லைனிங்கும் ஒரு 2 இன்ச்சு இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வேவ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அழகாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த பேப்பர் வந்து அசையாமல் இருக்கிறதுக்கு தான் பின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பின் பண்ணிவிட்டு அந்த வளைவில் வந்து அழகாக மெதுவாக, ரொம்ப ஸ்லோவாக, இது வீடியோ வந்து ஸ்பீடாக போகிறனால உங்களுக்கு வந்து பார்க்க ஸ்பீடாக தைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக தான் தைச்சிருப்பேன். நம்ம அது எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து வெட்டி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம அந்த வேவ் வந்து நம்ம தைச்சிருப்போம் பார்த்தீங்களா, அது பக்கமாக உள்ளாடி அழகாக நம்ம தைச்சதில் பற்றாமல் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெதுவாக பொறுமையாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக வரும் அந்த வளைவெல்லாம். அப்புறமா அப்படியே அதை மாற்றி எடுத்து நம்ம ஒரு விரல் வச்சு ஒவ்வொரு வேவையும் திருப்பி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக வர்றதுக்காக என்ன பண்ணணும்னா, ஒரு நீடிலோ இல்லைன்னா ஒரு சின்ன ஈக்கல் மாதிரி ஏதாவது எடுத்து நம்ம அழகாக அந்த வளைவை திருப்பி பக்கம் மாற்றி அதில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் நீட்டாக வந்துடும், உள்ளாடி துணி இருந்தால் கூடால. அப்புறமா அதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த மாற்றி வைக்கும்போது அந்த பிசுறு தெரியுது பார்த்தீங்களா, அது தெரியாமல் லைட்டாக அந்த கேன்வாஸ் பேப்பரோடு சேர்த்து மடக்கி ஒரு அடி அடித்து விட்டுருங்க மிஷினில். அப்போ அந்த பார்க்க நீட்டாக இருக்கும். இனி மேலேயும் ஒரு பதிப்பு தையல் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாடல் வந்து பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் இன்னொரு மெத்தட் என்னென்னா, இன்னொரு நம்ம சாரீ கலர்லேயே கொஞ்சம் எடுத்து உள்ளாடி கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி கூட ஒரு மேலே ஒரு பதிப்பு தையல் போட்டு தைச்சி